வணக்கம் மக்களே! கிட்டத்தட்ட 38 வருஷத்துக்கு அப்புறம் கமல், மணிரத்னம் காம்போல சிம்பு, த்ரிஷா, ஜோஜு ஜார்ஜ், அபிராமி, அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சு, அத விட பெரிய எதிர்பார்ப்புல தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்க தக் லைஃப் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, மிகப்பெரிய தாதாவான கமல் கேங்குக்கும், போலீஸ்க்கும் நடக்கிற சண்டையில சிம்புவோட அப்பா சுட்டுக் கொல்லப்படுறாரு. அதுல அவரோட தங்கச்சியுமே காணாம போயிடுறாங்க. அப்போ தனியா நிக்கிற சிம்புவ எடுத்து வளர்த்து, அவரோட தங்கச்சியும் கண்டுபிடிச்சு தரதா ஒரு வாக்குறுதிய குடுத்து, தன்னோட ராஜ்யத்துக்கு இளவரசன் மாதிரி வளர்க்குறாரு கமலு. அவரும் கமலுக்கு பக்கபலமாவே எப்பவுமே இருக்காரு. ஒரு கட்டத்துல கமல் மேல தாக்குதல் நடக்க, அவருக்கு சந்தேகம் சிம்பு மேல விழுகுது. அது தான் இல்ல அப்படிங்கிறத சிம்பு நிரூபிச்சுறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல அதே சிம்பு பின்னால கமலுக்கு எதிரா திரும்பி, எதுக்காக அவர கொலை முயற்சி செய்யறாரு? கமலோட இடத்துக்கு அவரு எப்படி வர்றாரு? அந்த கொலை முயற்சியில இருந்து திரும்பி வர்ற கமலு, தன்னோட கூட இருந்த துரோக கும்பல எப்படி பழி வாங்குறாரு? கமலுக்கும், சிம்புவுக்கும் நடக்கிற அந்த தக் லைஃப் வார் என்ன அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதைக்களமே. கமல் நடிப்புக்கு விமர்சனம்லாம் தேவையே இல்ல. வழக்கம் போல தன்னோட கேரக்டர செம்மையா பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த வயசுலயும் ஆக்ஷன், ரொமான்ஸ்ன்னு மனுஷன் புகுந்து விளையாடியிருக்காரு. சிம்பு வில்லத்தனம் கலந்த நடிப்புல மாஸ்ன்னே சொல்லலாம். இன்ட்ரோ சீன்ல இருந்து இன்டர்வல் சீன்லலாம் செம்ம மாஸ் காட்டுறாரு. குறிப்பா கமலுக்கும் அவருக்குமான கிளைமாக்ஸ் ஃபைட் சீனு செம்மையாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. 2 பேரையும் தாண்டி த்ரிஷா, அபிராமி, அசோக் செல்வன், சோஜு ஜார்ஜ், நாசர்ன்னு எல்லாரோட கேரக்டருமே அழுத்தம் இல்லாத ரைட்டிங்னால அவங்களோட நடிப்புக்கும் பெருசா எந்த இம்பாக்ட்டையுமே குடுக்கல. ஐஸ்வர்யா லட்சுமி கேரக்டர் கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்தாலும், அதையும் நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிற மாரி தான் இருந்தது. அவங்களோட நடிப்பு கொஞ்சம் எமோஷனல் டச்சா இருந்தது. அதோட இந்த படத்துக்கு சுத்தமா தேவையே இல்லாத ஆணி அப்டின்னா, அது த்ரிஷா கேரக்டர் தான். அவங்களோட சீன மொத்தமா வெட்டி தூக்கி தூரமா போட்டாலுமே, படத்துக்கு எந்த பாதிப்புமே இல்லன்னு சொல்லலாம். அபிராமி கேரக்டர் முடிச்ச விதம் கூட சுத்தமா ரசிக்கும்படியாவே இல்ல. ஏ.ஆர். ரகுமான் பேக்கிரவுண்ட் மியூசிக்ல சில இடங்கள் தவிர மொத்தமா ஏமாத்திட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா, பல இடங்கள்ல அது செட்டே ஆகல. ஜிங்குஜாம் பாட்டு மட்டும் கொஞ்சம் வைப் பண்ண வைக்கிது. "அஞ்சு வண்ண பூவே" பாட்டு அங்கங்க பிட்ச் போட்டது மாரி இருந்தாலும், ஒரு சில இடங்கள் மட்டும் லைட்டா செட் ஆயிருந்தது. எல்லாருமே சின்மயி வெர்ஷன் வேணும், தி வெர்ஷன் வேணும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, 3வதா டெலிட் வெர்ஷன்னு படத்துல இருந்து தூக்குனது, விண்வெளி நாயகன சும்மா கடைசியில ஏதோ போற போக்குல போட்டு விட்டதுன்னு மொத்தமாவே மியூசிக்கலா படம் ஏமாத்தம் தான். விசுவலா படம் டாப் நாச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா, படத்துல இருக்க பிளஸ்ல இது மட்டும் தான் ஒண்ணு. ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்ல படம் மொத்தமாவே சொதப்பி விட்டுருக்குன்னு சொல்லலாம். மணிரத்னம் படங்கள்ல படம் மெதுகா நகர்ந்தாலுமே, காட்சிகள் எல்லாமே ரசிக்கும்படியா இருக்கும். வசனங்கள் நம்மள ரொம்ப ஈர்க்கிற மாரி இருக்கும். ஆனா, இதுல படம் மட்டுமே ஆமை வேகத்துல நகருதே தவிர, ரசிக்கும்படியான காட்சிகளோ, நம்ம ரசிக்கிற மாரியான வசனங்களோ எங்கேயுமே எதுவுமே இல்லன்னு தான் சொல்லணும். காட்சிகள் எல்லாமே நாம யோசிக்கிற மாதிரியே நகர்றதுனால, ஒரு கட்டத்துக்கு மேல சலிப்பு தட்ட ஆரம்பிச்சுருது. எமோஷனலாவும் படத்துல காட்சிகள் மட்டும் தான் வருதே தவிர, நம்மனால எங்கேயுமே ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியல. இதுவுமே ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா படத்துக்கு அமைஞ்சிருச்சு. படம் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ரசிக்கிற மாரி சீன்ஸ் இருந்தாலும், அதுக்கப்புறம் படம் ரொம்ப ஃப்ளாட்டா எந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் இல்லாம நகருது. இன்டர்வல்ல சிம்புவோட சீன் மட்டும் நல்லா இருக்க மாரி இருந்தது. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற செகண்ட் ஹாஃப்ல படம் சுத்தமாவே படுத்துச்சுன்னு சொல்லலாம். படம் ஆரம்பிச்ச 10 நிமிஷத்திலேயே இது கண்டிப்பா தேறாது அப்படிங்கிற மைண்ட் செட்ட நம்மளுக்கு உண்டாக்கிர்றாங்க. மணிரத்னம் தன்ன மொத்தமா மாத்திக்க வேண்டிய நேரம் இதுன்னே சொல்லலாம். இல்லைன்னா கண்டிப்பா எக்ஸ்பைரி ஆன டைரக்டர்ஸ் பட்டியல்ல நிச்சயமா அவரு இடம் பிடிச்சுருவாரு. நாயகன்னு ஒரு கல்ட் காம்போன்னு திரும்ப இணைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா, ஏன்டா வந்தீங்க அப்படின்னு நம்மள பட்டணியில போட்டு அனுப்பி விடுற மாரி தான் இருந்தது. விக்ரம்னு ஒரு மிகப்பெரிய ஹிட் குடுத்துட்டு, இந்தியன் 2ல தாத்தாவா வந்து காவு வாங்குனாரு கமலு. இப்போ தக் லைஃப்ல நம்மள நரபலி குடுத்துருக்காருன்னே சொல்லலாம். இந்த தாத்தாவுக்கு காவு வாங்குன அந்த இந்தியன் தாத்தாவே பரவால்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் படம் இருக்கு. ஏன்னா, வழக்கமான ஒரு கேங்ஸ்டர் கதையா இருந்தாலும், அத ரசிக்கும்படியா குடுத்தா நம்ம தியேட்டர்ல நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஆனா, சுத்தமா படுத்து போன திரைக்கதையினால, எங்கேயுமே நம்மளால சுத்தமா ரசிக்கவே முடியல. ஹீரோவுக்கு வச்சிருக்க பில்டப் சீனா இருக்கட்டும், மாஸ்ன்னு நெனச்சு அவங்க வச்சதா இருக்கட்டும், எதுவுமே எங்கேயுமே கிளிக் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு மேல படத்த பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல மக்களே. பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க தாராளமா தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வாங்க. உசுருக்கு நாங்க உத்தரவாதம் இல்ல. அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.